தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய வேண்டும் என்பதுதானே நம்முடைய பழமொழியும் கூட. கலைஞர் 8 அடி பாய்ந்தால் தளபதி 80 அடி பாய்கிறார் என்கிற அளவுக்கு அவர் ஆற்றல் வாய்ந்தவராக பரிணமித்திருக்கிறார். கலைஞருக்கே கிடைக்காத வாய்ப்பு தளபதிக்கு. என்ன வாய்ப்பு என்றால், தளபதி குழந்தை பருவத்தில் இருந்து பெரியாரோடும் பழகுகிற வாய்ப்பு, பேரறிஞர் அண்ணாவோடும் பழகுகிற வாய்ப்பு, முத்தமிழறிஞர் கலைஞரோடும் பழகுகிற வாய்ப்பு, அவர்களோடு நெருங்கி இருந்து அரசியலை கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு. இது எல்லோருக்கும் வாய்க்காது. நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை அன்பழகனார் அவர்களோடும் பழகுகிற வாய்ப்பு. இப்படிப்பட்ட பேராளுமைகளோடு நெருங்கி பழகி அவர்களை எல்லாம் உற்று நோக்கி கவனித்து அவர்களின் நடவடிக்கைகளை எல்லாம் நேரிலே கண்டு அவற்றையெல்லாம் உள்வாங்கிய பேராற்றல் அவருக்குள்ளே ஊற்றெடுக்கிறது. அதனால்தான் எச் ராஜா போன்றவர்கள் ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பகைவருக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறார். அதுதான் மிக சரியானது. கொள்கை பகைவர்களுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக விளங்குகிறார் அண்ணன் தளபதி என்றால் அவர் சரியாக இயங்குகிறார். தாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலே தெளிவாக இருக்கிறார். அதைவிட அதில் உறுதியோடு இருக்கிறார் என்பதுதான் அதிலே குறிப்பிடத்தக்கதாகும். கலைஞரை கண்டு வடவர்கள் அஞ்சினார்கள். ஏனென்றால் பெரியாரின் கொள்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நழுவாமல் தேர்தல் அரசியல் களத்திலும் உறுதியாக பற்றி நிற்கிற தலைவராக முத்தமிழறிஞர் கலைஞர் அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஆற்றலோடு இயங்கினார். ஆகவே அந்த சனாதன கும்பல் கலைஞரை கண்டு அஞ்சியது. கலைஞருக்கு பிறகு இனி அவ்வளவுதான் இந்த இயக்கத்தை வீழ்த்திவிட முடியும். கலைஞரை போல பேசுவதற்கோ எழுதுவதற்கோ சாதுரியமாக அரசியல் காய்களை நகர்த்துவதற்கோ ஆற்றல் வாய்ந்த அடுத்த தலைமை இல்லை என்று பலரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். குடும்ப வாரிசிலும் இல்லை, கழக அரசியல் வாரிசிலும் இல்லை. எனவே இனி அது எடுபடாது, மிக இலகுவாக வீழ்த்திவிட முடியும் என்று கொள்கை பகைவர்கள் கணித்தார்கள். ஆனால் யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு, கலைஞரே சாதிக்க முடியாத அளவுக்கு ஒன்றை சாதித்து காட்டியிருக்கிறார். அதுதான் தொடர் தேர்தல் வெற்றி. 2019, 2021, 2024 என்று தொடர் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் வெற்றி, உள்ளாட்சி அமைப்புகளிலும் வெற்றி. அதைவிட முக்கியமாக இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் யாராலும் சாதிக்க முடியாத வகையில 10க்கும் மேற்பட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து கட்டுக்கோப்பாக வைத்து வழிநடத்துகிறார். இந்தியா பிளாக் வேறெங்கும் இருக்கிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இருக்கிறது. வேறு மாநிலங்களில் அது இயங்குகிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இயங்குகிறது. இந்தியா கூட்டணி சிதறிவிட்டது என்று எவனும் சொல்ல முடியாது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் அது கட்டுக்கோப்பாக இயங்குகிறது. அப்படி ஒரு தலைமைத்துவத்தை வழங்குகிற ஆற்றல் வாய்ந்தவராக தளபதி அவர்கள் விளங்குவதால் பேராசிரியர் அவர்கள் சொன்னது 100க்கு 100 சரி. அதை நாம் வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறோம்.